ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கேஜெட்ஸ் அட் மொபைல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெனோவோ திங்க் புக்னு ஒரு லேப்டாப் தான் பார்த்துருக்கோம். கொஞ்சம் அட்வான்ஸான லேப்டாப் தான். ஆக்சுவலாக வந்து i5ல 10th ஜென்ரேஷன் லேப்டாப்பு. இதோட ஸ்பெக்கெல்லாம் சொல்லிடுவாங்க. i5ல 10th ஜென்ரேஷன் லேப்டாப். மெமரி வந்து 8 GB ரேம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 512 GB SSD ஸ்டோரேஜோட இருக்கு. அப்புறம் 512 GB SSD ஸ்டோரேஜ் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் வந்து அதே ஒரு 4 GB கிராஃபிக்ஸ் இருக்கு. இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கு. ஓரளவுக்கு அட்வான்ஸான லேப்டாப் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே இருக்கு. டிஸ்பிளேயோட கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. 180 டிகிரி வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஓப்பன் சொல்லி லேப்டாப்பு. இதோட பில்டு குவாலிட்டி எல்லாம் பாடி எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலாக நல்லா கனமாக இருக்குது பார்க்குறதுக்கும். ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் அந்த மாதிரி இல்லை. இதோட விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட ரொம்ப நாள் மூடி வச்சிங்க இதோட ரப்பரோட இது மட்டும் கொஞ்சம் தனியாக வர மாதிரி இருக்கும். இந்த ரப்பர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு என்ன சொல்றது ரொம்ப பிராண்ட் நியூவாக இல்லாமல் லைட்டாக அங்கங்கே வந்து உதிர்ந்துருக்கு. அதனால உங்களுக்கு ரேட் ஆக்சுவலாக வந்து ஒரு 26,000 27,000 போடுறது ஆக்சுவலாக i5ல 10th ஜென்ரேஷன் 512 SSD. ஆனால் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19,500 19,500 19,500 ருபீஸுக்கு i5ல 10th ஜென்ரேஷன் லேப்டாப் கன்ஃபார்மாக கிடைக்காது. அது இல்லாமல் திங்க் புக் சீரிஸ் ஆக்சுவலாக திங்க் புக் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட மாடல் நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேவைப்படும் கால் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.